2008ஆம் ஆண்டு ஆம்ஸ்ட்ராங் தீவிர அரசியலில் ஈடுபட பல கட்ட பஞ்சாயத்துகளில் இருதரப்பும் அடிக்கடி உரசியதாக தெரிகிறது. இப்படியான சூழலில்தான் 2015ஆம் ஆண்டு தென்னரசுவை ஆற்காடு சுரேஷ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொலை செய்துள்ளனர். இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஆற்காடு சுரேஷை தீர்த்து கட்ட முழுவீச்சில் தீவிரம் காட்டியதாக கூறப்படுகிறது. இதற்காக ஒத்தக்கண்ணு ஜெயபால் என்பவர் மூலம் கூலிப்படையை ஏவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கும்பல் தான் கடந்த ஆண்டு சென்னை பட்டினப்பாக்கத்தில் வைத்து ஆற்காடு சுரேஷை தீர்த்து கட்டியிருப்பதாக காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். பள்ளிக்கு பள்ளியான இந்த ஆட்டத்தில் அடுத்ததாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலா இறங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அவருக்கு உதவியாக இருந்த திருமலை என்பவர்தான் ஆம்ஸ்ட்ராங்கின் பெரம்பூர் வீட்டின் அருகே கடந்த ஒரு வாரமாக ஆட்டோவை நிறுத்துவது போல நோட்டமிட்டிருக்கிறார். ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளான ஜூலை 5ஆம் தேதியில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் போல நடித்து ஆம்ஸ்ட்ராங்கை ஆற்காடு பாலா தரப்பினர் கொலை செய்திருப்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.